தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் உருவாகியுள்ள இரண்டாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி இதுவாகும். இது 24 மணி நேரத்தில் வலுவடையக்கூடும் என கணித்துள்ளது. போதைப்பொருள் வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அதன்படி ஸ்ரீகாந்த் வரும் 28ஆம் தேதியும் கிருஷ்ணா வரும் 29ஆம் தேதியும் ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே பைக் மீது மோதியதில் ஆம்னி பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 23 பேர் உயிரிழந்து உள்ளனர். மேலும் 18 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, ஆந்திர மாநில முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மத்திய மருந்துகள் ஆய்வகங்கள் செப்டம்பர் மாதத்திற்கான மாதாந்திர மருந்து எச்சரிக்கையில் பல்வேறு நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட 52 மாதிரிகள் நிலையான தரம் இல்லாதவை என்றும், மாநில மருந்துகள் சோதனை ஆய்வகங்கள் 60 மருந்து மாதிரிகள் நிலையான தரம் இல்லாதவை என்றும் அடையாளம் கண்டுள்ளன. எனவே ஆய்வுகளின் அடிப்படையில் 112 மருந்து மாதிரிகள் தரம் இல்லாதவை என்று தெரிய வந்துள்ளது. மலேசியாவில் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி நேரில் பங்கேற்க மாட்டார் என தெரிவித்துள்ளது. இந்த மாநாட்டில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை மந்திரி எஸ். ஜெய்சங்கர் கலந்து கொள்வார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வெனிசுலாவின் டாச்சரா மாகாணம் பாராமில்லோ விமான நிலையத்திலிருந்து சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டது. ரன்வேயை விட்டு மேலே பறந்த சில நிமிடங்களிலேயே அந்த விமான எண் கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் ரன்வேயில் விழுந்த விமானம் தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் விமானி உட்பட 2 பேரும் கருகி பலியாகினர். மகளிர் உலக கோப்பையில் நியூசிலாந்தை வீழ்த்தி கடைசி அணியாக இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியது. இந்திய அணி விளையாடிய 6 போட்டிகளில் 3 வெற்றி 3 தோல்வியை சந்தித்து உள்ளது. புரோ கபடி லீக் சுற்று முடிவில் புனேரி பால்டன், தபாங் டெல்லி, பெங்களூரு புல்ஸ், தெலுங்கு டைட்டன்ஸ், ஹரியானா ஸ்டீலர்ஸ், யூ மும்பா, ஜெய்ப்பூர் பிங்க்ஸ் பேந்தர்ஸ், பாட்னா பைரேட்ஸ் ஆகிய அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றன. தமிழ் தலைவாஸ் உட்பட 4 அணிகள் அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்து வெளியேறின.